உங்களுக்கு அடிக்கடி ஷிவரிங் ஆகுதா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய் 100 டேஸ் டிப் சேலஞ்சில இன்னைக்கு டே 65 டிப் தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு குளிர் காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்தோட உடம்பும் வந்து ஒரு விதமான ஒரு நடுக்கம் ஏற்படும். ஏஜ் ஆயிடுச்சு, அவங்க ரொம்ப பாடி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னாலும் நடுக்கம் வரும். அதே மாதிரி எதையாவது பார்த்து பயந்தாங்க அப்படின்னாக்கா, அப்பவும் வந்து ஒரு மாதிரி ஷிவரிங் ஏற்படும். இந்த மாதிரி ஷிவரிங்லேருந்து ரிலீவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்ற ஒரு 2 பிரஷர் பாயிண்ட்ஸ்ல பிரஷர்ஸ் குடுத்தீங்கன்னா, இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து அந்த ஷிவரிங்லேருந்து நீங்க ரிலீஃப் ஆகலாம். அது என்ன அந்த 2 பிரஷர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, LI4 அண்ட் LU7. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கருக்கும் நடுவுல இந்த ஒரு மேடு மாரி வரும். இப்படி வச்சீங்கன்னா, இப்படி மேடு மாரி வரும். இந்த இடத்துலயும் LI7 பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட தம் ஃபிங்கர் வழியா வர பிரிஸ்ல இருந்து ஒரு 3 ஃபிங்கர் இப்படி வச்சீங்கன்னா, இந்த இடத்துல வர்ற பாயிண்ட் தான் LI7. ஸோ இந்த LI4 அண்ட் LI7 பாயிண்ட்ல பிரஷர்ஸ் குடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, நாள்படைவுல உங்களுக்கு வந்து அந்த நடுக்கம் எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாரி அடிக்கடி ஷிவரிங் ஆகுது, எத பார்த்தாலும் பயந்துக்கிறாங்க, ஒரு மாரி நடுக்கத்திலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். Till then, take care. Bye bye. Then Skincare, we love your skin.